AZPYCX அப் டு YPZT என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? ஓகே, அதாவது உயிரெழுத்துக்கு இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வரக்கூடாது. அதாவது வவ்வல்ஸுக்கு முன்னாடி வவ்வல்ஸ்னா கூடாது வரக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பா வராது. ஏன்னா உயிரெழுத்து இருந்தாலே கண்டிப்பா முன்னாடியும் பின்னாடியும் வவ்வல்ஸ்ங்கிறதே வராது. ஏன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகேவா? இப்ப ஏக்கு முன்னாடி முன்னாடி வவ்வல்ஸ் வராது, ஈக்கு முன்னாடி முன்னாடி வராது, ஐக்கு முன்னாடி முன்னாடி வராது, ஓவுக்கு வராது, யூவுக்கு வராது. ஓகேவா? அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 முறை எழுதிறாங்க, இசட்டும் 2 முறை. அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கு 2 முறை வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி வவ்வல்ஸ் என்ன வந்து 2 முறை வந்திருக்குமா? ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகேவா? அப்ப ஏ 2 முறை வந்திருக்கும், இ 2 முறை, ஐ 2 முறை, ஓ 2 முறை, யூ 2 முறை. இங்க என்ன சொன்னாங்க? இடதுபுறம் தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப இடதுபுறம் போது ஏக்கு இடதுபுறம்னா இதான். ஏக்கு இடதுபுறம் இசட் வருது. ஓகேவா? அப்போ 1. ஆனா இந்த ஏக்கு இடதுபுறம் எனக்கு ஒண்ணுமே வராது. ஓகேவா? அப்ப இந்த மொத்த இந்த 10 எழுத்துல எனக்கு இந்த வவ்வல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க வவ்வல்ஸ்க்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்ப எனக்கு ஒரு ஏ வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏக்கு முன்னாடி எனக்கு எந்த எழுத்துமே வராது. அப்ப இந்த ஏங்கிறது எனக்கு வராது. ஆனா மீதி அனைத்து எழுத்திலையும் இடதுபுறம் எனக்கு எழுத்து இருக்கும். அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை எழுத்து இருக்கு? 9 எழுத்துக்கள் எனக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி.